கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் ரோமர்கள் நிருபத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் கேட்டது போல 12ஆம் அதிகாரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். ரோமர்கள் நிருபத்தினுடைய கருப்பொருள் என்னவென்றால், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக எண்ணப்பட்டிருக்கிறோம். இல்லாவிட்டால் தேவ சமூகத்திலே நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். குற்றவாளிகள் அல்ல என்ற நிலைமையில் இருந்து நிரபராதிகள். அப்போ அந்த நிலைமைக்கு நாம் உயர்த்தப்பட்ட நாம் எப்படி இந்த பூமியில வாழ வேண்டும், நம்முடைய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளக்குவதுதான் இந்த 12ஆம் அதிகாரம். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாளிலே பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று தேவ பிள்ளைகளாகிறோம். உடனடியாகவே இந்த பூமியிலிருந்து நாம் மாற்றப்படுவதில்லை. கர்த்தர் இந்த பூமியிலே வாழ்வதற்கு நம்மை அனுமதித்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு முன்பாக இருந்த வாழ்க்கை முற்றிலும் மாறுபட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததினாலே ஆவிக்குரிய அநேக ஆசீர்வாதங்களையும் உன்னதமான அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதில் ஒன்று, நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் என்று எண்ணப்படுகிறோம். We are righteous before God. இது ஒரு பெரிய பாக்கியம். இதை நினைத்து பார்க்கிறப்பதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பாவத்தின் நிமித்தம் தண்டிக்கப்பட வேண்டிய நாம் தேவனுடைய நீதிமன்றத்திலே சர்வலோகத்தின் நியாயாதிபதி கிறிஸ்துவின் மீது நாம் கொண்ட விசுவாசத்தின் நிமித்தமாக நம்மை குற்றவாளி அல்ல என்று தீர்ப்பு கொடுத்து அவருக்கு உகந்தவராக நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதை உள்ளத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நீதிமான்களாக தேவனுக்கு முன்பாக எண்ணப்படுகிற நாம் எப்படி வாழ வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், இந்த பூமியில தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், சமூக வாழ்க்கையா இருக்கலாம், சபை சார்ந்த வாழ்க்கையா இருக்கலாம், அப்புறம் குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக விளக்கி சொல்வதுதான் 12, 13, 14 போன்ற அதிகாரங்கள். இந்த வாழ்க்கை முறை காணப்படவில்லை என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் நாம் தேவனை சரியான முறையில விசுவாசிக்கவில்லை என்றுதான் அதனுடைய பொருள். நம்முடைய மனது மறுரூபம் அடையவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இதை நாம் புரிந்திருக்க வேண்டும். இந்த பகுதிகளை வெறுமனை தெரிந்திருப்பதில் ஒன்று பிரச்சனை இல்லை. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த பகுதிகள் அனுபவமாகவில்லை என்றால் நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோமா, அதை நாம் விசுவாசிக்கிறோமா என்பது கேள்விக்குறியாகும். இதை நாம் ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும். இந்த 12ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் சொல்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். நாம் கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட வேளையில நாம் ரட்சிக்கப்பட்டோம், தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் என்று எண்ணப்பட்டோம். இவைகளெல்லாம் கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசத்தினாலே. அது மட்டுமல்ல, நமக்கு உள்ளாக மாற்றம் ஆரம்பித்தது. எங்கன்னா நம்முடைய மனதிலே. நம்முடைய மனது மறுரூபமாக ஆரம்பித்தது. எதற்காக நம்முடைய மனது மறுரூபமாக ஆரம்பித்தது என்று சொன்னால், தேவனுக்கு எது நன்மையாக இருக்கும், தேவனுடைய பார்வையிலே எது பிரியமாக இருக்கும், தேவனுக்கு எது அவருடைய பரிபூர்ண சித்தம் என்ன என்பதை பகுத்தறியக்கூடிய நிலைமையிலே நம்முடைய மனதானது மறுரூபமாகிறது. அப்படி நம்முடைய மனது மறுரூபமாகிறதுனால அந்த மறுரூபமாகுதலை நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் காண்பிக்க வேண்டும். அதுல முதலாக நாம் சிந்தித்த ஒன்று என்னன்னா, இந்த பிரபஞ்சத்திற்கு ஏற்ப, உலகத்திற்கேற்ப வாழ்ந்த நாட்களிலே நம்முடைய வாழ்விலே போட்டி, பொறாமை, யார் பெரியவன் என்பதுதான் இருந்தது. ஆனால் நம்முடைய மனது மறுரூபமாகிறதுனால, மனது புதிதாகிறதுனால நம்ம மறுரூபம் ஆரம்பித்தோம்ல, மறுரூபம் நம்ம நிகழ்ந்த வேளையில அந்த போட்டிக்கும் பொறாமைக்கும் யார் பெரியவன் என்கிற எண்ணத்திற்கும் பெரிய சாவுமணி அடிக்கப்பட்டு நாம் யார் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம் என்பதை உணர்ந்து, கிறிஸ்துவின் சரீரத்திலே நான் எந்த அவயவமாக இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளவும், அந்த அவயவத்தினுடைய வேலையை செய்வதுதான் என்னுடைய கடமை. மாறாக ஒரு சரீரத்தில் எப்படி அவயவங்களுக்கு இடையே போட்டி இல்லையோ அதே போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் அமைகிறது. இதுதான் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய மனது புதிதாகிறதுனால மறுரூபமாகிறோம். இதுக்கு முன்னால என்ன, யார் பெரியவன், யார் போட்டி, யார் சிறந்தவன் என்பதுதான் போட்டியார். இதை நம்ம ஏறக்குறைய 8வது வசனம் வரையிலும் படிக்கும். இப்ப அடுத்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம இந்த உலகத்தோடு இசைந்து வாழ்ந்த வேளையில், அதாவது
நாம் மீட்கப்படாமல் இருந்த காலத்தில், ரட்சிக்கப்படாமல் இருந்த காலத்தில், கிறிஸ்துவை கொண்டு தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமான்களாக, அந்த நீதிமான்கள் என்கிற அந்த உயர்ந்த அந்தஸ்துக்கு உயர்த்தப்படாமல் இருந்த காலத்தில் நாமும் இந்த உலகத்துல தான் இருந்தோம். ஆனா இந்த அன்பானது மாயமுள்ளதாக இருந்தது. அதான் 9வது வசனம், உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. நம்ம மாயமான அன்பு தான் வைத்திருந்தோம். ஒருவர் மீது அன்பு பாராட்டுறோம் என்றால் அதற்கு பின்னாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒருவேளை நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக இருக்கலாம், இல்லாவிட்டால் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அன்பு பாராட்டுவோம். அந்த விருப்பம் நிறைவேறின உடனே நம்ம அந்த அன்பு பாராட்டுதலை நிறுத்திக் கொள்வோம். நிரந்தரமற்ற ஒரு அன்பு இது இந்த உலகத்துல காணப்படக்கூடிய ஒரு அன்பு. ஆனால் நம்முடைய மனது புதிதாகிறதுனால இப்பொழுது நாம் மறுரூபமாகிறோம். தேவனுக்கு எது பிரியம், எது நன்மை, அவருடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியக்கூடிய கெப்பாசிட்டி நம்முடைய மனதுக்கு இருக்கிறது. அப்ப அன்பு மாயமற்றதா இருப்பதாக, அதான் ரொம்ப முக்கியம். அப்ப மாயமற்ற அன்பு. நீங்க ஒரு வசனத்தை படிக்கலாம் பாருங்கள். 1 பேதுரு 1:22. 1 பேதுரு 1:22 வசனத்தை நாம் வாசிக்கிறப்ப 1 பேதுரு 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்கள் ஆகும்படி ஆவியிலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். சொல்லுங்க, நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையில நம்முடைய உயர்வு, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதுனால நமக்குள்ளாக மனதிலே ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, நாம் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களா இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியா. ஆவியினால நம்ம சத்தியத்தை கீழ்ப்படுகிறப்ப நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது. எதற்கென்று சொன்னால், சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுவதற்கு. இருதய சுத்தத்தோடு அன்பு கூறு, எந்த விதமான உள்நோக்கமும் செல்ஃப் மோட்டிவும் இல்லாமல் அன்பு கூறுதல். இன்றைக்கெல்லாம் எதிர்பார்ப்போடு அன்பு கூறுகிறோம் என்றால் அது நம்ம மனது புதிதாகிறதுனாலே வந்த அன்பு அல்ல. அது இப்பிரபஞ்சத்திற்கு ஏற்ற அன்பு, அவ்வளவு. அந்த உலகத்துல பெரும்பாலும் அப்படித்தான் அன்பு. எதற்கு? ஏதாவது காரியம் நடைபெறுவதற்கு அன்பு கூறுவார்கள். அதான் முடிஞ்சு போச்சு. அப்படி எதிர்பார்த்த காரியம் நடைபெறவில்லை என்று சொன்னால் ஒன்றில் எதிராளிகளாக மாறுவார்கள், இல்லாவிட்டால் நம்மை விட்டு போய் விடுவார்கள். இதுதான் பார்க்கிறதா உங்கள் அன்பு. அந்த மனது புதிதாகிறதுனால மறுரூபம் அடையுங்கள் அப்படின்னு சொல்றப்ப நம்முடைய அன்பு மாயமற்றதா இருக்க வேண்டும். இதுக்கு முன்னாலே இருந்த அன்பு வேற. நம்முடைய வாழ்க்கை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உள்ள வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம், நாம் எப்படி அன்பு கூர்ந்தோம் என்று, இல்லையா? இப்ப பார்க்கணும், அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. ஏன்னா நம்முடைய மனது புதிதாகிறதுனாலே மறுரூபமாவதால் உருவாவதுதான் மாயமற்ற அன்பு. அதை காண்பிக்க வேண்டும். அடுத்தது, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீமையை வெறுத்தல் என்பது எல்லாருக்குமே தெரியும். உலகத்துல இருக்கிற எல்லா மனிதரும் தீமையை வெறுப்பார்கள். அது மட்டும் போதாது, நாம் இப்ப மனது புதிதாகிறதுனால தீமையை வெறுப்பதோடு நிறுத்தி விடாமல் அதற்கு பதிலாக நாம் நன்மையை பற்றி கொண்டிருக்க வேண்டும். அது நன்மையை பற்றி கொண்டிருக்க வேண்டும். நான் தீமை ஒண்ணுமே செய்ய மாட்டேன், தீமையை நான் வெறுக்கிறேன், நிறுத்தி விடக்கூடாது. அதற்கு பதிலாக இன்னொன்னு, நன்மை எதுவோ அதை நாம் உறுதியாக பற்றி கொண்டிருக்க வேண்டும். இதுதான் அந்த மனது புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிறது, இல்லையா? இப்பிரபஞ்சத்திற்கேற்ப ஒத்த வேஷம் இல்ல. ஒத்த வேஷம் என்னது? எல்லா உலகத்துல இருக்கிற எல்லாருமே தீமை செய்ய விரும்பும். கேட்டு பாருங்க, தீமை நாங்க ஒண்ணு செய்ய மாட்டோம், தீமை வெறுப்போம் என்று சொல்லுவார்கள். ஆனால் நன்மை செய்கிறார்களா என்பது கேள்வி. யாக்கோபு நிருபம் படிக்கிறப்ப ஒருவர் நன்மை செய்ய திராணி இருக்கின்ற பொழுது அதை செய்ய தகுந்தவர்களுக்கு செய்யாமல் இருப்பது பாவம், இல்லையா? ஒரு காலத்துல தீமையை வெறுத்த உண்மைதான். உலகத்துல நாங்கள் தீமையெல்லாம் செய்யறது நிறைய சன்மார்க்கர் சொல்லுவோம், நாங்கள் தீமை செய்வதில்லை, ரைட்? நன்மை செய்கிறீர்களா அப்படின்னு கேட்டா, என்ன நன்மை செய்கிறீர்கள்? நன்மையை பற்றி கொண்டிருக்கிறீர்களா? அதுவும் இல்லை. ஆனால் இந்த மனது புதிதாகிறதுனால மறுரூபம் அடைகிறோம் இல்லை, இந்த புதிய வாழ்க்கை இருக்கிறது இல்ல, மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை இல்லாவிட்டால் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது இல்ல, அது என்பது நன்மையை பற்றி கொண்டிருக்கிறோம். எது நன்மையோ அதை பற்றி கொண்டு தொடர்ச்சியா பற்றி கொண்டிருத்தல் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இதுதான் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 10வது வசனத்துக்கு வருவோம். 12:10. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். சரி, நம்மளுடைய மனது புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபம் அடைய வேண்டும். இந்த மறுரூபம் அடைகிறப்ப தேவனுடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன என்பதை நாம் பகுத்தறியத்தக்கதாக நமக்கு அந்த கெப்பாசிட்டி கிடைக்குது.
என்பதை நான் பார்க்கிறேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு நடுவர் தேவ சித்தத்திற்காக நீண்ட ஜெபம், உபவாசம், அதில் நம்முடைய மனது புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்ன சொல்லப்ப. அப்ப தேவனுக்கு எது நன்மை, பிரியம், பரிபூர்ண சித்தம் என்னதென்று நம்முடைய மனதாலே நான் புரிந்து கொள்ள முடியும். இப்ப 10வது வசனத்துல நான் மறுரூபம் அடைகிறப்ப என்ன சொல்லப்பட்டுன்னா, சகோதர சிநேகத்திலே ஒருவரில் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். இந்த உலகத்துல நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, அல்லாவிட்டால் நம்முடைய மனது புதிதாகி மறுரூபமாகிறதுக்கு முன்பாக நமக்கு இந்த சிநேகம் கிடையாது. நம்முடைய அன்பு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இதுலதான் இருக்கும், ஏதாவது காரண காரியத்தை வைத்துதான் இருக்கும். இப்ப நமக்கு ஒரே பிதா இருக்கிறார், நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். படிப்பிலே வித்தியாசம், வசதியிலே வித்தியாசம், எல்லா இதுல அறிவில எல்லாவற்றிலும் பலவித முரண்பாடுகள். நம்ம தேசத்துல ஜாதி, இனம், இதுல எல்லாம் மொழியில் வித்தியாசம். ஆனால் நாம் ஒரே பிதாவினுடைய பிள்ளை என்கிற ஒரு சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அப்போ ஒரே பிதாவினுடைய பிள்ளைகள் யாரு? சகோதர சகோதரிகள். அதனால அந்த சகோதர சிநேகம், அதாவது சிநேகத்திலே ஒருவரில் ஒருவர் பட்சமாயிருங்கள். அதுதான் நாம் ஒரே பிதாவினுடைய பிள்ளை. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பைபிள் ஸ்டடியில இருக்கிறோம். நாம் பல இடங்களில் இருந்து, பல ஊர்களில் இருந்தும், நாடுகளில் இருந்தும் பங்கு பெற்று இருக்கிறோம். சில பேரை முகத்தால் பார்த்ததில்லை. ஆனால் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால தேவனுடைய பிள்ளைகள். அதனால நாம் யாரு? சகோதர சகோதரிகள். இதன் அடிப்படையிலே ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுதல் மிக அவசியமாக இருக்கிறது. அதான் சகோதர சிநேகத்திலே ஒருவரில் ஒருவர் பட்சமாயிருக்கு, மற்றபடி எந்த இதுலையுமே கிடையாது. ஆனால் நம்முடைய ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாருங்கள், இந்த பிரபஞ்சத்திற்கு ஏற்ப ஒத்த பேசுனா, நான் என் சொந்தக்காரங்கள்ட்ட அன்பு கூறுவேன், என்னுடைய இனத்தாரிடத்துல அன்பு கூறுவேன், அவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். அதுக்கு மேல அந்த பக்கம் போக முடியாது. மற்றவர்களை நாம் சந்தேகத்தோட தான் பார்ப்போம். இப்ப அப்படி இல்லை. ஒரே பிதாவினுடைய பிள்ளைகள், நாம் கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். அதன் அடிப்படையிலே ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ற விதத்திலே ஏற்படக்கூடிய அந்த அன்பு கூறுதல்ல நிலைத்திருத்தல், இதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. சகோதர சிநேகத்திலே ஒருவரில் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். இந்த உலகம் என்ன சொல்லுதுங்க? இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லிட்டு இருக்குது? கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். நீங்கள் எனக்கு மதிப்பு தந்தால், என்னை கனப்படுத்தினால் உங்களை நான் கனப்படுத்துவேன். ஆனால் நம்முடைய மனது புதிதாகிறதுனால நம்ம மறுரூபம் அடைகிறோம். அப்ப மறுரூபமாக்கப்பட்ட மனதை உடையவர்கள், நம்முடைய மனது புதிதாகி கொண்டிருக்குமா? புதிதாகுதனாலே மறுரூபம் அடையுமானால், மதிப்பை கொடுங்கள், மதிப்பை தருவேன் என்பது அல்ல, நாம் முந்தி மதிப்பை கொடுக்க ஆரம்பிப்போம். அதான் அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அவன் என்ன கனம் பண்ணா நான் அவனை கனம் பண்ணுவேன். இது உலகத்துக்குரிய பிலாசபி, தத்துவம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சத்தியம் அது அல்ல. கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். இதான் இன்னைக்கு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம சபையில பேசுறதே வேற ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. தங்களுடைய அவங்க என்ன நினைச்சாங்களோ அதல்ல பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள். இப்பிரபஞ்சம் என்ன சொல்கிறது? கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். கனத்தை தந்து, மதிப்பை தந்து, மதிப்பு தந்தால் மதிப்பை கொடுப்பேன். அவ்வளவு. என்னை மதிக்கவில்லை, நான் மதிக்க மாட்டேன். நம்முடைய மனது புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடையுங்கள். அதுல என்ன அப்படின்னா, புதிதாக்கப்பட்டவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நீதிமான்கள் என்று எண்ணப்பட்டவர்கள், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அப்படி பிழைக்கக்கூடியவர்கள் கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ள வேண்டும். அதான் நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை காண்பிக்கும். கனம் பண்ணுவதில் முந்திக் கொள், ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஒருவரை மற்றவர்களிலும் பிறரை நம்மை விட மேன்மையானவர்களாக எண்ணுங்கள். பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்களை நம்மை விட மேன்மையாக எண்ண வேண்டும். நான் தான் மேன்மை என்று சொல்லினால் நம்முடைய மனது இன்னும் புதிதாகவில்லை என்று அர்த்தம். அந்த மறுரூபப்படுதல் நம்முடைய வாழ்வின் அனுபவமாக மாறவில்லை என்று அர்த்தம். மற்றவர்களை நம்மிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கனம் பண்ணுவதில் நாம் முந்திக் கொள்ளுங்கள். 11வது வசனம், அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லெத்தார்ஜின்னு சொல்லுவாங்க, ஒரு சோம்பேறித்தனம். எதுலையுமே கடமைக்காக பணியாற்றுதல். சம்பளம் தர்றாங்க, வேலை செய்யற, அதோட முடிஞ்சு போச்சு. வேற வேலையும் இல்லை, வேலை செய்துதான் ஆகணும். ஒரு அசதி, எதுலையுமே ஒரு முழு மனதோடு ஈடுபாடு இருக்காது. கடமை. பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் படிப்பது ஒரு கடமை, இல்ல வேலை செய்கிறவர்களை எடுத்துக்கொண்டால் வேலை செய்வது ஒரு கடமை. வேற வழி இல்லை, மனிதனாக விட்டோம், பிழைக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும். ஊழியக்காரர்களை பொறுத்தமட்டில் வேற வழி இல்லாம ஊழியத்துக்கு வந்தோம், அதை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். இது முன்னால் இது உலகத்தாட்டு செய்யற வேலை. இப்படி உலகம், இப்பிரபஞ்சத்திற்குரிய ஒத்த வேஷம் தரிக்கிறவர்கள் வேற கடமைக்காக வேலை செய்வது, கடமைக்காக பிழைப்பது. ஆனால்
இப்ப நம்முடைய மனது புதிதாகிறதுனால மறுரூபம் அடைகிறது. பிரபஞ்சத்துக்குரிய ஒத்த வேஷம் போடக்கூடாது. தேவனுக்கு பிரியம், நன்மை, பரிபூர்ண சித்தம் எது என்பதை ஆராய்ந்து கொள்ள. அதுல ஒண்ணு என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்போதும் விழிப்பாக இருக்க வேண்டும். எதிலேயுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக அல்ல, ராஜாக்களுக்கு முன்பாக இருப்பான். இல்லையா? எதையுமே ஜாக்கிரதையாக செய்தல், எதுவுமே வந்த வேற வழி இல்லாம இதை செய்யற அந்த மனநிலை இருக்கக்கூடாது. வேற வழி இல்லாம இந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டியது. அப்படித்தான் நிறைய கிறிஸ்தவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா மனது மறுரூபம் அடையவில்லை, மனது புதிதாகவில்லை, இன்னும் பழைய இதுக்கு தான் இருக்கிற. எதையுமே முன்னால எப்படி செய்தாங்களோ அப்படியே செய்து கொண்டிருப்பார்கள். அதுல சொல்லப்பட்டிருக்கு, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். நமக்கு எப்பொழுதும் விழிப்பாக இருக்க தெரிய வேண்டும். எவ்வளவு காலம் இந்த பூமியிலே நாம் வாழ்வோம் என்பது நமக்கு தெரியாது. நம்முடைய நாள் நம்முடைய கையில் இல்லை, கர்த்தருடைய கருத்தில் தான் இருக்கிறது. இன்று இருப்போமா நாளை இருப்போமா என்பது நமக்கு தெரியாது. அதுவரையிலும் ஜாக்கிரதை. கர்த்தர் எனக்கு வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். பவுலிடத்துல போய் கேட்டு பாருங்க. அவருக்கு தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்கத்தான் விருப்பம். அது நல்ல நன்மையாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனாலும் எப்பொழுது தேகத்தை விட்டு பிரிவது என்பது அவருக்கு தெரியாதல்லவா? அப்ப இந்த தேகத்தில் வாழ்கிற காலத்திலே நான் எதற்காக வாழ்கிறேன் என்று அவர் திட்டம் போட்டு விட்டார். நான் பிறருக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும், பிறருக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும், பரலோகத்திற்குரிய பலனை இந்த பூமியில எனக்கு சேர்க்க முடியும் என்று திட்டமிட்டு மிகுந்த ஜாக்கிரதையாக செயல்படுகிறதை பார்க்கிறோம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அதான் சொல்லப்படுகிற ஒரு காரியம், ஆவியில் அனலாயிருங்கள். பி எந்தூசியாஸ்டிக். அது ரொம்ப முக்கியங்க. இந்த மனது புதிதாகிறப்ப மறுரூபம் அடைகிற இல்ல, அதுல ஏற்படும் எப்பவுமே உற்சாகமாக இருத்தல். அதான் ஆவியில் அனலாயிருங்கள். ஒரு சின்ன கொள்ளி தீயரி பற்றியறி குடித்து ஒரு சின்ன ஒரு கொள்ளி இருக்குது என்று வைத்துக் கொள்வோம். அதுல மற்ற விறகுகளை சேர்த்து வைத்தால் அதுவும் அனலாயிரும் இல்லையா? ஆவியில் அனலாகிவிட்டால் நம்மோடு கூடுகிறவர்களும் சோர்ந்து போவார்கள். இப்ப மனது புதிதாகிறதுனால நாம் மறுரூபம் அடைகிறோம் இல்லையா? அப்ப அதுல ஒரு இது என்னன்னா, ஆவியில் அனலாயிருத்தல். பி எந்தூசியாஸ்டிக். நீங்க மார்க் எழுதிய சுவிசேஷம் படிச்சீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அனலை பார்க்க முடியும். அவருடைய ஊழியங்கள், அவர் ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்றதை பார்க்கிற வேளையில அவர் உடனே 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 அந்த அனலை பார்க்க முடியும். எங்க இல்ல நமக்கு சொல்ல ஒரு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம். எந்த நேரத்திலையும் அந்த ஆவியின் அனல் ரொம்ப முக்கியம். அது மறுரூபமாக்கும். அதாவது மனது புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி இருக்குல்ல, அந்த மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய ஒரு இது, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய அடுத்த இது ஆவியில் அனலாகிறது. எந்த வேலை செய்தாலும் அதை ஒரு அனலோடு விருப்பத்தோடும் செய்ய வேண்டும். விருப்பத்தோடு நம்ம செய்யவில்லை என்றால் அந்த வேலை நமக்கு கடினமாகத்தான் இருக்கும். அதான் மறுரூபமாக்கப்பட்டவர்களுக்கு ஆவியில் அனலாக இருக்க வேண்டும். ஆவியில் அனலாக இருங்கள். அடுத்து என்ன போட்டிருக்கு? கர்த்தருக்கு ஊழியம் செய்யும். அதாவது இந்த உலகத்துல நீங்க பாருங்க, நீங்க யாருக்கு வேலை செய்றீங்கன்னு கேட்டா உடனே சொல்லுவாங்க, எனக்கு ஒருவர் வேலை தந்தார், அவருக்கு நாங்க செய்கிறோம். வீட்டுல வேலை செய்கிறவர்கள்ட்ட கேட்டு பாருங்க, யாருக்கு இந்த வீட்டுல நாங்க வேலை செய்யறோம்னு சொல்லுவாங்க. சில ஊழியக்காரர்கள் கேட்ட இவருக்கு கீழே நாங்க வேலை செய்யறோம்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, வேதத்தை படிக்கிறப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆன பிறகு நம்முடைய மனது புதிதாகிறப்ப நாம் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கு என்றுதான் செய்கிறோம். ஒருவேளை ஒரு விசுவாசி அரசாங்கத்துல வேலை பார்க்கிறார் என்றால் அவருக்கு அரசாங்கம் மூலமாக அவருக்கு சம்பளம் கிடைத்தாலும் அடிப்படையில் அவர் கர்த்தருக்கு என்று அங்கு பணிபுரிய வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எதை செய்தாலும் அந்த இது வேணும். இப்ப நான் பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன், கொட்டிவாக்கல் சபையார் இதை ஏற்பாடு பண்ணி இருக்கிறார்கள் என்றால் அவருக்கென்று செய்வதில்லை, நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன். அதான் ரொம்ப முக்கியம். அதான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அது எல்லாருக்கும் பொருந்தும். வீட்டுல வேலை பார்க்கிறோம் என்று சொன்னால் யாருக்கு வேலை செய்கிறோம்? கணவன், மனைவி, பிள்ளைகள், இவர்களுக்காக வேலை செய்கிறோம். அவர்களுக்கு அது அடிப்படையில் ரட்சிக்கப்பட்டவர்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கு என்று செய்ய வேண்டும். நீங்கள் கொலோசியர்கள் நிருபம் படித்து பாருங்கள். கொலோசியர்கள் நிருபம் இது மனது புதிதாகிறப்ப ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். நாம் செய்யக்கூடிய கடமைகளை கர்த்தருக்கு என்று செய்தால், கொலோசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பி பாருங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற பாருங்கள், 17வது வசனம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து
அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை சோஸ்திரியுங்கள். 23வது வசனம். இப்போ ஒரு வேலைக்காரர்களை பற்றி சொல்லி 23 22 23 படிங்க. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அப்ப கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். எதை செய்தாலும் இப்ப சபையில எல்லாம் சில பொறுப்புகள் எல்லாம் இருக்கும். சில யாருக்கு செய்யறாங்க? கர்த்தருக்கு என்று செய்ய வேண்டும். சிலவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தால்தான் செய்வார்கள். பொறுப்பு இல்லைன்னு ஆட்களை காண மாட்டாங்க. எதை செய்தாலும் கர்த்தருக்கு செய்யணும். அது எப்ப? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையின் குறிக்கோள். அதுக்கு முன்னால் அப்படி கிடையாது. நம்ம வாழ்க்கையில உங்கள் மனது புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடையுங்கள். தேவனுடைய சித்தம் எது, தேவனுடைய பிரியம் எது, தேவனுக்கு முன்பாக நன்மை எதுன்னா சொல்லப்படும். எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்தல், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். எதை கர்த்தருக்குன்னு செய்யறது. நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருக்கு உரியவர்களாக இருக்கிறோம். நாம் நமக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, நமக்கென்று சாகிறதும் இல்லை. இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள். அதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்ணணும். நான் இவ்வளவெல்லாம் செய்த என்ன மறந்துட்டாங்க. நீங்க யாருக்கு என்று செய்தீர்கள்? கர்த்தருக்கு என்று செய்தால் இந்த வார்த்தையே வராது. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த மனது புதிதாகிறதுனால ஆவியிலே அருளாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இது புரியுது. எது செய்ய யாருக்குன்னு செய்றீங்க? கர்த்தருக்குன்னு செய்யறோம். கர்த்தருடைய நாமத்தினால செய்யறோம். அவ்வளவுதான். மனுஷனுக்கு அல்ல, மனிதனை திருப்திப்படுத்துவதற்கு அல்ல, கர்த்தருக்கு என்று. ஒரு செல்வந்தர் இருக்கிறார் வைத்துக் கொள்வோம். அநேகருக்கு வேலை கொடுக்கிறார். இல்லாவிட்டால் அவர் அநேக பெரிய செல்வந்தராக யாருக்கு அவர் வேலை செய்கிறார்? அவருக்கு மேல ஒரு எஜமான் இருக்கிறார். அவருக்கென்று அவர் வேலை செய்கிறார் இந்த பூமியில. இதை புரிந்து கொள்ள வேண்டாம். கர்த்தருக்கென்று, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்ம அடுத்த அதிகாரம் படிக்கிறப்ப அரசு ஊழியர்கள் கூட கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அது அவர்களுக்கு உணர்வு இல்லை. ஆனால் நமக்கு தெரியும். நான் ஒரு அரசு ஊழியர்களாக இருந்தால் கண்டிப்பா நான் சொல்வேன், நான் கர்த்தரை சேவிக்கிறேன் என்று சொல்லுவேன். கர்த்தரை சேவிக்கிறேன் என்று சொல்லுவேன். அதான் அந்த மனது புதிதாகிறதுல வர்றது. இப்பிரபஞ்சத்திற்கு ஏற்ப ஒத்த வேஷம் தெரியாது. நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த உலகத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு நமக்கு எதுவுமே கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலிருந்து கர்த்தர் எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வருகிறப்ப நாம் ஏற்கனவே படித்தது போல, எகிப்தியருடைய வாழ்க்கை முறையை பின்பற்றாதிருங்கள், கானானியருடைய வாழ்க்கை முறையை பின்பற்றாதிருங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நீங்கள் கை கொள்ளுங்கள். அவ்வளவுதான். நம்முடைய வாழ்க்கைக்கு உலகத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு வேணா எச்சரிப்பின் பாடங்கள் நிறைய கற்றுக்கொள்ளலாம். நடைமுறைக்கு எல்லாமே வேதத்திற்குள்ளதான் இருக்கிறது. இதை நாம் புரிந்திருக்க வேண்டியது அவசியம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அதாவது இந்த உலகத்துல நமக்கு நம்பிக்கை கிடையாதுங்க. உலக மனிதனுக்கு என்ன நம்பிக்கை? புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம், அவ்வளவுதான். நமக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததுனால நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. இந்த பூமியோடு நம்முடைய வாழ்வு முடிந்து போவதில்லை. இந்த பூமியினுடைய வாழ்க்கைக்கு பிறகும் நமக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. நாம் கிறிஸ்துவோடு வாழப் போகிறவர்கள். நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறார். அவர் வரப்போகிறார். நம்மை அவர் இருக்கிற இடத்திற்கு அழைத்து செல்ல போகிறார். இந்த நம்பிக்கை இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு கிடையாது. அதான் இந்த பிரபஞ்சத்திற்கு ஏற்ப ஒத்த வேஷம் தெரியாதீர்கள்னா நம்பிக்கையற்றவர்களா இராதிருங்கள். இப்ப நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா நம்முடைய மனது புதிதாகிறதுனாலே, மறுரூபம் அடைந்ததுனால நம்முடைய நம்பிக்கை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை தாண்டி இருக்குது. அந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும். நம்பிக்கை என்பது இந்த பூமியில என்ன சாதிப்போம் என்பதல்ல. நான் இதை நடத்துவேன் என்று நம்புகிறேன் என்பது நம்பிக்கை கிடையாதுங்க. நம்முடைய நம்பிக்கை வரப்போகிறது. அது வரப்போகிறதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது வேறு யாரும் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நான் நம்பினது இனி வரப்போகிறது. நீங்க ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரத்துக்கு வருகிறப்ப இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நம்முடைய நம்பிக்கை என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. இப்ப 25 ரோமர் 8:25. நாம் காணாததை நம்பினோம் ஆகிய அது வருகிறதுக்கு பொறுமையோட காத்திருப்போம். நாம் காணாததை நம்பக்கூடியவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நித்தியமானதை நம்பக்கூடியவர்கள். அந்த நம்பிக்கையில் சந்தோஷமா இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை குறித்து யாராவது கண்ணால காட்டுங்கன்னா காட்ட முடியாது. நாம் காணாததை நம்புகிறவர்கள். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், நம்முடைய நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய நம்பிக்கையில் சந்தோஷமா இருத்தல்.
இல்லையா? இது உலகத்துக்கு கிடையாதுங்க. உலகத்திற்கு ஏற்ப ஒத்த வேஷம் தெரியாதுங்கள். உலகத்துல நம்பிக்கையே கிடையாது. செல்ஃப் கான்பிடன்ஸ் நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க உலகத்துல. எனக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கிறது, செல்ஃப் கான்பிடன்ஸ். சுய நம்பிக்கைய நம்பிக்கைன்னு சொல்லக்கூடாது. நம்பிக்கை என்பது காணாததை நம்புவது. காணாததை நம்புவோமே ஆனால் அது வருவதற்கு நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். என்ன மனநிலைமையில் காத்து கொண்டிருக்க வேண்டும்? சந்தோஷத்தில், நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் வரப்போகிறார், அவர்தான் என்னுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில சந்தோஷமா கருத்து எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று இல்லையா? எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் வரப்போகிறார், அவ்வளவுதான். நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள். அதான் நம்ம நம்முடைய மனது புதிதாகிறதுனால மர்வமடை, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். நீங்க உலகம் என்ன சொல்லுதுங்க? உபத்திரவத்துல உன்னை உபத்திரவப்படுத்தினால் அவனை உபத்திரவப்படுத்து. உலகம் அப்படிதானே சொல்லுது. அதான் அந்த உலகத்திற்கு ஏற்ப ஒருத்தருக்கு என்ன உபத்திரவப்படுத்தின, கஷ்டப்படுத்திட்டே இருக்கிறா, அவனை நான் ஒரு கை பார்ப்பேன். அது உலகம். ஆனால் நீங்க உபத்திரவத்திலே பொறுமையா இருத்தல் என்பதுதான் டிரான்ஸ்ஃபார்ம், உலகம் மறுரூபமாக்கப்படுகிற வாழ்க்கை. மனது புதிதா இருக்குன்னு அர்த்தம். உபத்திரவத்தில் பொறுமையா இருங்கள். இது என்னையா இது மலை பிரசங்கத்திலே உபத்திரவத்தில் பொறுமையா இருங்கள், சகித்துக் கொள்ளுதல், என்டியூரன்ஸ். ரொம்ப முக்கியம். உபத்திரவத்தில் பொறுமையா இருத்தல் தான் நம்முடைய மனது மறுரூபம் அடைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அர்த்தம். புதிதாகி கொண்டு வாழ்க்கை மறுரூபம் அடைகிறது என்ற அர்த்தம். உலகம் என்ன சொல்லுது? உன்னை இவ்வளவு உபத்திரப்படுத்துறாங்க, நீ சும்மா இருக்கிறா. உன்னை பற்றி இவ்வளவு காரியங்கள் தவறாக சொல்லுகிற, நீ அமைதலாக உட்கார்ந்து இருக்கிறார். சிலக்காப்ப நீங்க ஆண்களா, ஆண்மை உனக்கு இருக்கான்னு அப்படி கேட்டுருவாங்க. இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, நீ பொறுமையா இருக்குதியா? இவ்வளவு தவறான வார்த்தைகள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னா இவ்வளவு இதா இருக்குதியா? உன்னை குறித்து இவ்வளவு கடிதங்கள் எழுதுகிறார்கள், நீ என்ன ஒரு கடிதமும் சொல்ல மாட்டேங்கிறேன். அதெல்லாம் இது எழுதுது உலகம், அதுதான். அப்படி நம்முடைய மனநிலை இருக்குமானால் கண்டிப்பாக நான் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய மனது புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாகிக் கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜெபிக்கிற வேளையில் அந்த நம்மை பரிசோதித்து பார்ப்பதற்கு ஒரு நல்ல ஒரு இது. நம்ம அடிக்கடி சொல்றோம், விசுவாசத்தினாலே நாங்கள் பிழைக்கிறோம், விசுவாசத்தினாலே நீதிமன்றாக இருக்கிறோம், தேவனுக்கு முன்பாக நாங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். நல்லது. வாழ்க்கை எங்க? வாழ்க்கை எதற்கு முரண்பாடு? உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையா இருத்தல் என்று சொல்ல, உபத்திரவத்துல எவ்வளவு பாடங்கள் நமக்கு ஆண்டவர் கற்றுத்தருகிறார் தெரியுமா? என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உபத்திரவப்படுகிறப்ப, உபத்திரவத்தை சகிக்கிறப்ப நம்முடைய வாழ்வில் எப்படி உருவாகிறது பாருங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இங்க உலகத்துல மேன்மை பாராட்ட முடியும்? உபத்திரவத்துல எங்களை உபத்திரவப்படுத்தினார்கள், நாங்கள் அவர்களுக்கு உபத்திரவத்தை கொடுத்தோம். இல்ல, உபத்திரவத்திலே மேன்மை பாராட்டு. ஏன்னா அந்த உபத்திரவத்தின் ஊடாக கர்த்தர் நம்மை எப்படி உருவாக்குகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். யோசேப்பினுடைய வாழ்க்கை, தானியேலுடைய வாழ்க்கையை வாட்ஸ்அப்ல நிறைய போடுவாங்க. மற்றவருடைய எப்பவுமே எடுத்துக்காட்டு பிறர் மீது தான் இருக்கும். பிறரை சொல்லிதான் அவங்க உபத்திரப்பட்டாங்க, பைபிள்ல உள்ளவங்க எல்லாம் ரொம்ப உபத்திரப்பட்டாங்க, வாழ்க்கை நல்லா இருக்கு. ஆனா என்னை பொறுத்த மட்டும் நான் எப்படி இருக்கிறேன், அது ஏதோ ஒரு வரலாற்றில் நடந்து போற நிகழ்ச்சி என்பது அல்ல. நம்முடைய வாழ்க்கையில அவர்கள் விசுவாசித்த தேவனைத்தான் விசுவாசிக்கிறோம். நம்முடைய மனது புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடைகிறோம், அடைய வேண்டும். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியா என்ன செய்யுங்க, தரித்திருங்கள். அடுத்தது ஜெபத்துல என்ன, அதாவது எந்த மதத்திலையும் சரிதான், எக்ஸப்ட் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் ஜெபம் பண்ணுவதற்கு எந்த நேரத்திலும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால பிதாவினிடத்துல போய் விண்ணப்பம் பண்ணுவதற்கு, வேண்டுதல் செய்வதற்கு உரிமை இருக்கிறது. யாரும் தடுக்க முடியாது. மற்ற இதுல நீங்க பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. அவங்க கேட்பாங்க, உங்களுக்காக எதற்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும். நேரடியாக போக முடியாது. அப்படி ஒரு நம்பிக்கை மனிதனுக்கு மனதுக்குள்ள வந்து விட்டது. நமக்கு அந்த வாக்கியம் கிடையாது. தேவ கடவுளுடைய சமூகத்தில் சொல்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிடையாது. நான் இந்த குலத்தில் பிறந்தவன், தாழ்ந்தவன், அதனால எனக்கெல்லாம் போக முடியாது. அப்படிதான் இன்னைக்கு உலகத்துல பாக்குறேன். அதுக்குன்னு சில ஆட்கள் இருப்பாங்க. கிறிஸ்தவத்திலே அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது தேவை வேண்டும் என்றால் எங்களுக்கு எழுதுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அதுக்கு கிறிஸ்தவத்துக்கு சம்பந்தம் கிடையாது.
ஜெபம் பண்ணுவதில் உறுதியாய் தரித்திருங்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதுனால, அவருடைய நாமத்தினால பிதாவினுடைய சமூகத்துல இல்ல கிருபாசன தண்டையில் விண்ணப்பங்களோடும் வேண்டுதலோடும் செய்வதற்கு நமக்கு உரிமை கிடைத்திருக்கிறது, சாக்கியம் கிடைத்திருக்கிறது. அதுல ஒவ்வொருவரும் உறுதியாக தரித்திருக்க வேண்டும். எனக்காக மற்றவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள் சொல்லிட்டு நம்ம சும்மா இருக்க முடியாது. எனக்காக சபை ஜபித்துக் கொண்டிருக்கிறது, அதனால எனக்கு எல்லாம் சரியாகும்னு சொல்ல முடியாது. நான் ஜபிக்க வேண்டும். அது அந்த உண்மை. நம்ம எப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறப்பதான், நம்முடைய மனது புதிதாகிறப்பதான், நாம் மறுரூபம் அடைகிறப்பதான் இந்த உணர்வு வருகிறது. அப்ப ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். மற்றவங்க நீங்கள் வேண்டுதல் செய்வதற்கு இந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. அங்க போய் வேண்டுதல் செய்யுங்க, இங்க போய் வேண்டுதல் செய்யுங்க, இன்னார் உங்களுக்காக வேண்டுதல் செய்தால் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க. விளம்பரப்படுத்துறதும் அப்படிதான். இந்த இடத்துல போனோம், இல்லாட்டா இன்னார் உங்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும், இவர் மன்றாடினால் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் மனது புதிதாகிறப்ப சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்து வரப்போகிற. உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இல்லையா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து அவர்கள் ஜெபம் பண்ணுவதற்கு அவர்களை உற்சாகப்படுத்தினாரே ஒழிய, நீங்க எங்க காரியத்தை எல்லாம் சொல்ல, நான் உங்களுக்கு அவர் பிரதான ஆசிரியராக இருந்து அப்படி சொல்லவில்லை. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சுவிசேஷ புத்தகத்துல ஆண்டவர் சீசர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். நிருபங்கள்ல பவுலாக இருந்தாலும் சரிதான், பேதுருவாக இருந்தாலும் சரிதான், மற்றவர்களாக இருந்தாலும் சரிதான், ஒவ்வொரு விசுவாசியையும் ஜெபிப்பதற்கு உற்சாகப்படுத்தக்கூடிய காலம். இப்ப என்ன, நீங்க ஜெபம் பண்றீங்களா? என்னதான் நாங்க ஜெபம் பண்றதுக்கு ஆட்களை வச்சிருக்கிறோம், அனுப்புங்க, நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம். மறைமுகமான இது, ஆப்போசிட் இல்லையா? சாட்சி சொல்றப்ப இன்னார் எனக்காக ஜெபம் பண்ணார், என்னுடைய ஜெபம் எனக்கு கர்த்தர் இறங்கினார்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், மனது புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடையுங்கள். பகுத்தறிவு ரொம்ப அவசியமா இருக்கிறது. பகுத்தறிவு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. சரியா? இது அந்த நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஏற்ப ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடையுங்கள். இதெல்லாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த காரியங்கள். அடுத்தது 13வது வசனம். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அதாவது நம்முடைய மனது புதிதாகாத கட்டத்துல, நாம் மறுரூபம் அனுபவத்துக்கு வராத வரையிலும் எனக்கு யார் உதவி செய்வார் என்பதுதான் கேள்வி. எனக்கு அவர் உதவி செய்வாரா, இவர் உதவி செய்வாரா? ஆனா இப்ப மனது புதிதாகிறதுனால மறுரூபம் அடைகிறோம். தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்கிறப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பரிசுத்தவான்களுடைய குறைச்சலில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். உதவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதல்ல, உதவியை பெறுதல் அல்ல, உதவி செய்தல். அதுக்கு ஆப்போசிட்டா மாறிவிடுகிறது. ஆண்டவர் சொல்லுவார், அதாவது கொடுப்பதை வாங்குவதை விட கொடுப்பதுதான் சிறந்தது. பவுலும் அதை சொல்லுவார், வாங்குவதை விட கொடுப்பதுதான் சிறந்தது. உதவி பெற்றுக்கொள்வதை விட உதவி செய்கிறதா முக்கியம். நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே நீதிமான், நான் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றுதான் நீ விரும்புகிறீர், என்னை உதவி செய்கிற இடத்துல வையும், உதவியை பெற்றுக்கொள்கிற இடத்துல வைக்காதே அப்படின்னு சொல்ல தெரியும், ஜெபம் பண்ண தெரியும். எப்பவுமே உதவியை பெற்றுக்கொள்வதுதான் இருப்பாங்க. அந்த உதவியை பெற்றுக்கொண்டவர்கள் ஒரு நாளும் திருப்தி அடைய மாட்டார். உதவி செய்தல், அதான் அந்த நம்முடைய மனது புதிதாக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு முன்பாக இருந்த வாழ்க்கை என்னது? உதவியை பெற்றுக் கொள்ளுதல். யார் தருவா, யார் எனக்கு தருவா, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிறரோடு உள்ள உடன் விசுவாசிகளோடு உள்ள உறவு இல்லையா? யார் குறைச்சலில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அப்ப அந்த குறைச்சலை எப்படி அறிவது? நமக்கும் உடன் விசுவாசிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவின் அடிப்படையில் தான் அவருடைய குறைவில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்பொழுது யார் உதவி செய்கிறது? நாம் தான் உதவி செய்ய வேண்டும், நாம் தான் செய்யணும். இன்னைக்கு நிறைய ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க உதவி செய்யறது. அதை விட சிறந்தது நம்ம கண்கள் முன்பாக வாழக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் யார் குறைச்சலில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்தல். அதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று போட்டிருக்கு. அதான் பிரித்தெடுக்கப்பட்டவன். அதுக்கு முன்னால உதவியை வாங்குறதா இருக்கும். சொல்லுவோம், எனக்கு அவங்க உதவி செய்தாங்க, இவங்க உதவி செய்தாங்க இல்லையா?
வாங்குவதை விட கொடுத்தல் சிறந்தது. உதவியை பெற்றுக் கொள்வதை விட உதவி செய்தல் நல்லது. நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய கடனாளிகளாக இருக்கிறோம். அதுதான் அந்த மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை. எந்த உலகத்திற்கு ஏற்ப பேச முடியல. அவங்க எப்பவுமே தாங்க உதவியை பெற்றுக் கொள்வதிலே இருப்பாங்க. நாம் இப்ப உதவி செய்வதில் குறைச்சல் உள்ளவர்கள், யாருக்கு? பரிசுத்தவான்களுக்கு, தேவனுடைய வீட்டாருக்கு நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. கொஞ்சம் கண்ணை திறந்து நம் உடன் பரிசுத்தவான் யார் குறைச்சலில் இருக்கிற, அதான் நம்பப்பட்டிருக்கு, குறைச்சலில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யணும் என்பது பார்க்கிறோம் இல்லையா? ஒரு உதவி செய்துட்டு இருக்கிறோம், அவங்க குறைச்சல் எல்லாம் நீங்கி போயிட்டா திரும்ப உதவி எதிர்பார்க்கிறார்கள் என்றால் அவங்க ரொம்ப கவனமா இருக்கு. நம்ம குறைச்சல் இருக்கிறவர்களுக்கு அதுதான் சிறந்தது. நன்மை செய்ய திராணி இருக்கின்ற பொழுது அதை செய்ய தகுந்தவர்களுக்கு தான் நம்ம செய்யணும். அது தகுந்தவர்களுக்கு தான் செய்யணும். யாருக்கு தேவை என்பது பைபிள்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் மறுரூபம். அந்த குறைச்சலில் உதவி செய்யுங்கள். அது சொல்ல பரிசுத்தவானுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை என்ன செய்யுங்க? உபசரிக்க. இது அதாவது ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய இனம், என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய ஆட்கள் இப்படிதான் இருப்போம். ஆனா இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம். நம்முடைய மனது புதிதாகிறது. நம்ம மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக. அப்ப இந்த அதாவது அந்நியர்கள் இல்லையா, யாரோ கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள், நமக்கு அறிமுகம் இல்லாதவர்கள், அப்படிப்பட்டவர்கள் அவர்களை உபசரியுங்கள் என்று சொல்லப்பட்டு இல்லையா? மனிதன் என்கிற முறைமையில கூட உபசரிக்கலாம். ஒரு காலத்துல அப்படின்னா சொந்தக்காரங்க தான் சொந்தக்காரங்க ஒரே இனம், ஒரே ஜாதி, அப்படிதான். மற்றவங்களை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். இப்ப அந்நியரை உபசரியுங்கள். ஒருவேளை கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்களை உபசரித்தல் இல்லையா? இனம், மொழி இதெல்லாம் தாண்டி வர்றது. அப்படி அந்நியரை உபசரிக்கிறப்ப சிலவர்களெல்லாம் தேவதூதர்களை நாம் உபசரிக்கலாம். நம்ம எபிரேயர்கள் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அப்படி உபசரித்த சிலர் தேவதூதர்களை உபசரித்திருக்கிறார்கள். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. உபசரிப்பை பெற்றுக் கொள்ளுதல்ல உபசரிக்க தெரிய வேண்டும். நம்ம இந்த வசனத்தை படிக்கிறப்ப பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், விரும்பணும். உபசரிப்பதுக்கு நம்ம விரும்பணும். அது அவுட் ஆஃப் கம்பல்ஷனா இருக்கக்கூடாது, வேற வழி இல்லாம நாடுதல், விரும்பணும் அந்நியரை உபசரிப்பது. இந்த யோவான் எழுதிய நிருபத்தை எல்லாம் வாசிக்கிறப்ப யோவான் எழுதினப்ப சொல்வார், அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல கர்த்தருடைய நாமத்துல கர்த்தருடைய பிள்ளைகளை இல்ல நான் உபசரிப்பதுல நாட்டம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யார் உபசரிப்பா அப்படின்னு யோசிக்க. இது உபசரிப்பு இதெல்லாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள் இல்லையா? சொல்ல நாங்க செப்பரேட்டட் பீப்புள், ஹோலி சாங்டிஃபைடு பீப்புள். அதை எப்படி நீங்க காண்பிப்பீங்க? இந்த வாழ்க்கை முறை இருந்தாதான் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரியா? அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். 14வது வசனம், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். இப்ப உலகம் என்ன சொல்லுது? இப்பிரபஞ்சம் என்ன சொல்லிட்டு இருக்கு? உங்களை துன்பப்படுத்துறவங்களை துன்பப்படுத்துதான் சொல்லும். அப்படி நீங்க மறுபடியும் துன்பம் கொடுக்கவில்லை என்றால் உங்களை நம்மை கோழை என்று சொல்லி விடுவார். துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உலகம் சொல்லுது துன்பப்படுத்தினவனுக்கு துன்பத்தை கொடு. அப்ப மனது புதிதாகிறதுனால நம்ம மறுரூபம் அடைகிறோம். இப்பிரபஞ்சத்திற்கு ஏற்ப ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். இந்த பிரபஞ்சத்திற்குரிய வழிமுறை என்னது? துன்பப்படுத்தினவனுக்கு துன்பம் தந்தவனுக்கு துன்பத்தை கொடுத்தல். அவன் அடித்தான், நானும் அடித்தேன். அவனுக்கு என்னை குறித்து விமர்சித்தான், நானும் விமர்சித்தேன். அவ்வளவுதான். ஆனா மனது புதிதாகிறப்ப என்ன அப்படின்னா, நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனுடைய பிள்ளை, என்னுடைய மனது புதிதாகிறதுனால நான் இப்பொழுது மறுரூபமாகி கொண்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். துன்பப்படுத்துகிறவர்கள், அதாவது உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அதான் நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதை இந்த சமூகத்துல காண்பிப்பது. பொதுவாக இந்த பகுதியை எடுத்து வைத்துட்டு இந்த 2ஆம் வசனத்தை சொல்லிட்டு இந்த ஜுவல்ஸ் போடுறது, அப்புறம் ஆடை ஆபரணம், இதை பற்றி தான் சொல்லுது. நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஒரு பெரிய பிரசங்கமே, எங்க போனாலும் அப்படிதான் பிரசங்கம் பண்றாங்க. அதுதான் முக்கியமா நினைச்சிட்டு இருக்கு. முக்கியம் இல்லைங்க, அது இல்லைங்க, அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வேற விஷயங்கள். அதெல்லாம் உள்ளாக ஏற்படக்கூடிய மனதினுடைய மாற்றமே கிறிஸ்தவ வாழ்க்கை.
துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதை அதெல்லாம் காண்பிக்கிறேன். என்னுடைய மனது புதிதாகி நான் மறுரூபமாகி கொண்டிருக்கிறேன் என்பது அதுலதான் காண்பிக்கிறேன். அதுதான் தேவனுடைய சித்தமும் அவருக்கு முன்பாக நன்மையும் அவருக்கு பிரியமானதும் என்பதை நாம் அறிந்து கொள்ள. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அப்ப துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அவளுக்காக ஜெபம் பண்ண வேண்டும், அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ண வேண்டும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதனால விளைவு என்னன்னா, யாரு துன்பப்படுகிறார்களோ அவருடைய இருதயம் லகுவாக இருக்கும். எந்த கவலை, நல்லா இரவு தூங்குவாங்க. அப்படிப்பட்ட மனநிலையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆசீர்வதிக்க வேண்டியதை என்று சபியாதிருங்கள் அப்படின்றது மலை பிரசங்கம், மத்தேயு சுவிசேஷம் 5:44. இது நிறைய இடத்துல வரும். மத்தேயு 5:44 வாசிக்கலாம் பாருங்கள். மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்தியவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அவ்வளவுதான். அதான் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வேறுபடுத்தப்பட்ட வாழ்க்கைன்னு. ஆனா இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. வேற ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. வேறுபடுத்தப்பட்ட வாழ்க்கை என்ன, சாதாரணமான விஷயங்களை சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை என்று சபியாதிருங்கன்னு சொல்லப்பட்டது. ஆசீர்வதிக்கதான் வேணும், சபிக்கவே கூடாது இல்லையா? இது அடுத்தது பிறரோடு உள்ள தொடர்புல வர்றப்ப 15ஆம் வசனம், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழிக்கிறவர்களுடனே அழுங்கள். அதாவது பிறருடைய உணர்வை புரிந்து கொள்ளுங்கள் என்று அர்த்தம். அதுக்கேற்ப நடக்கணும். ஒருவர் சந்தோஷமாக இருக்கிறார் என்றால் அவரோடு நாமும் சந்தோஷப்பட தெரிய வேண்டும். ஒருவர் அழுகிறார் என்றால் அவருடைய துக்கத்தை நாமும் கண்டுகொள்ள வேண்டும். அதுக்கு மாறாக இருக்கக்கூடாது. பிறருடைய உணர்வை புரிந்து கொள்ளுதல். உலக வாழ்க்கையில் அப்படி கிடையாதுங்க. இப்பிரபஞ்சத்திற்கு ஏற்ப ஒத்த வேஷம் என்னது? பிறர் அழுகிறப்ப நம்ம சிரிப்போம், பிறர் சிரிக்கிறப்ப நம்ம அழுதுட்டு இருப்போம் இல்லையா? பிறர் அழுகிறப்ப நம்ம சிரிப்போம், அவங்க வேண்டியதுதான், அழட்டும் இல்ல. அதான் சந்தோஷப்படுகிறவர்களே அழுகிறப்ப நம்ம சிரிச்சிட்டு இருப்போம். அவருக்கு சந்தோஷப்படுறப்ப ஐயோ அவனுக்கு எந்தடா இப்படி சந்தோஷம் வந்துட்டு, மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்ப இந்த மறுரூபம் ஆகுதல், அதாவது நம்முடைய மனது புதிதாகிறதுனால மறுரூபம் அடைகிறது இல்லை. அப்ப அந்த மறுரூபம் ஆகிற வாழ்க்கையில ஒண்ணு என்னன்னா, பிறருடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்வோம். ஒருவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்றால் அவனோடு அந்த சந்தோஷத்திலே பங்கு பெறுவோம். நம்முடைய சந்தோஷமாக நாம் நினைத்துக் கொள்வோம். ஒருவர் அழுகிறார் என்றால் அதை நம்முடைய துக்கமாக நினைத்துக் கொள்வோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லாசருடைய வீட்டுக்கு போகிறார். அவன் இறந்து போய்விட்டார். அவனுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. இன்னும் சில நேரத்தில் அவர் சில மணி நேரத்தில் அவர் அவனை உயிரோட எழுப்ப போகிறார். ஆனால் லாசருடைய சகோதரிகளும் யூதர்களும் அழுகிறதை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல். யார் அவரை உயிரோட எழுப்பதானே போகிறார், எதற்காக அழுகிறீர்கள் என்று கேட்கலாமே. அப்ப அவர் கண்ணீர் விட்டதை பார்த்து யூதர்கள் சொல்லுகிறார்கள், இவர் எவ்வளவாய் அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். சிலர் பரிகாசம் பண்றாங்க. உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல், மனது புதிதாகிறப்பதான் அது தெரியும். நம்ம சில வேளையில மற்றவர்கள் சில சோகமான கஷ்டமான காரியம் நம்ம காது கொடுத்தே கேட்க மாட்டோம். நம்ம வேற எங்க நினைப்புல இருப்போம், புரிந்து கொள்ள மாட்டோம். நம்ம உலகத்துல இருப்போம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சந்தோஷப்படுகிறவர்களோட சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களோட அழுங்கள். நீதிமொழிகள் 25:20. நீதிமொழிகள் 25:20. வாசிங்க. மன துக்கம் உள்ளவனுக்கு பாட்டுகளை பாடுகிறவன் குளிர்காலத்திலே வஸ்திரத்தை களைகிறவனை போலவும் வெடியுப்பின் மேல் வார்த்த காடியை போலவும் இருப்பான். பாருங்க, மன துக்கம் உள்ளவனுடைய வஸ்திரத்தை இல்ல, குளிர்காலத்துல இருக்கிறவனுக்கு பொறுத்து குடி கொடுக்கணும். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு 25:20 தெளிவாக சொல்லப்படும். மன துக்கம் உள்ளவனுக்கு பாட்டுகளை பாடுகிறவன் இல்ல, ஒரு துக்கத்துல இருக்கிற அவனுடைய பாட்டு பாடிட்டு இருந்தா எப்படி? அழுகிறவர்களோட அழுங்கள், ஆண்டவர்கிட்ட அதை கற்றுக்கொள்ள வேண்டும்.
ஒரு இறந்த வீட்டுக்கு நாம் செல்லுகிறோம் என்று சொன்னால் உயிர்த்தெழுதல் உண்டு, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பிழைப்பார்கள். ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் துக்கத்துல இருக்கிறப்ப அந்த துக்கத்திலே நாம் பங்கு பெற வேண்டும் இல்லையா? அது நிறைய நம்முடைய கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் நான் பேசுவதை விட அதிகமாக அவர்களுக்கு பேசும், அவரிடத்தில் பேசும். அதான் மனது புதிதாகிறப்ப மற்றவருடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்வோம், இல்லைன்னா புரிந்து கொள்ள மாட்டோம். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சந்தோஷப்படுகிறவருடைய சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடைய அழுங்கள். 16வது வசனம் 16. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். அப்ப ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். ஏக சிந்தை அதாவது நம்ம வித்தியாசமான சூழல்ல பிறந்தவங்க, எல்லா பேக்ரவுண்ட் எல்லாம் பின்னணி எல்லாம் வேற. ஆனா ஏக சிந்தை என்னன்னு சொல்றப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதில், அவர் மேல் விசுவாசம் வைப்பதில் ஒரு ஏக சிந்தை, ஆவிக்குரிய ஏக சிந்தை, கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறுவதில் ஏக சிந்தை. அதான் சிந்தை. வாழ்க்கை முறையில் நிறைய முரண்பாடுகள் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஏக சிந்தைன்னா எல்லாவற்றிலும் ஏக சிந்தை இல்லை, ஆவிக்குரிய காரியங்களில் ஏக சிந்தையாக இருத்தல். ஏக சிந்தை பிலிப்பியர்களின் நிருபத்துல ஏக சிந்தையாக இருத்தல்னு வரும், ஒரே சிந்தை. நீங்க எபேசியர்களின் நிருபம் ஏக சிந்தை ஒருமனப்பாடு இதை நம்ம படிக்கலாம். எபேசியர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 11வது வசனம், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. இல்ல 11வது வசனம், மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். அப்ப எதில் நாம் ஒருமைப்பட வேண்டும்? அப்படி என்றால் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி, ஏக சிந்தை, விசுவாசம், தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசம், அறிவு, ஒருமனப்படும். கிறிஸ்தவங்களுக்கு எல்லாம் என்ன ஒருமனப்படும்? நம்முடைய நோக்கம் என்ன? கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறுவது. அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை ரட்சித்தார் இல்லையா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேதத்தை படிக்கிறப்ப தெரியும் நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய வேலைகள் என்ன, கமிட்மெண்ட்ஸ், அதுல ஒருமனப்பாடு, ஏக சிந்தை. நீங்க எபேசியர்களின் படிச்சு பாத்தீங்கன்னா ஊழியங்கள்ல வித்தியாசம் இருக்கு. ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மெய்ப்பர்கள், சுவிசேஷர்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே இதுதான், சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். நீங்க பின்னால வெவ்வேறு விதமான ஊழியர்களும் இருந்தாலும் நோக்கம் என்ன? சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த வேண்டும். நோக்கம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். இன்னைக்கு அதெல்லாம் நீங்க இன்னைக்கு பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊழியம் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. நீங்க அதை படிச்சு பாருங்க. எபேசியர்கள் நிருபத்துல அது நம்ம வாசித்த பகுதியில தான் வரும். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். எதுக்கு ஏற்படுத்தினார்? 12வது வசனம், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். அப்ப எதுக்கு? நோக்கம் இதுதான் இருக்கணும். அதாவது ஊழியத்தினுடைய நோக்கம் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டும், சுவிசேஷ ஊழியம் நடைபெற வேண்டும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடை. இதற்காக அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்களை ஏற்படுத்தினார். இவன் தைரியமா சொல்றான், எங்களுக்கு சபையெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க, அதெல்லாம் கிடையாதுன்னா. அப்படிப்பட்டவர்களை நம்ம என்டர்டெயின் பண்ண கூட செய்யக்கூடாது. எங்களுக்கு நாங்க ஒரு வேலை, ஏதோ உலகத்துல ஒரு வேலையை செய்தது மாதிரி நாங்க செய்துட்டு இருப்போம். நோக்கம் அதான் இந்த ஒரு ஏக சிந்தை, ஒரே சிந்தை தான். சபை பக்தி விருத்தி அடைதல், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டும், சுவிசேஷ பிரபல்யம். எல்லாருக்கும் அதே நோக்கம் தான். அப்போஸ்தலராக இருந்தாலும் சரிதான், தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரிதான். இதற்காகத்தான் இந்த ஊழியக்காரர்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஏக சிந்தை படிக்கலாம் பாருங்க. 12ஆம் அதிகாரத்துல வருகிறோம். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். தாழ்மையான காரியம் ஒரு சிறிய காரியத்திலிருந்து ஆரம்பிக்கணும்.
மேட்டிமையான காரியம், பெரிய பெரிய எண்ணங்கள் அதெல்லாம் ஈடுபடாது. சின்ன காரியத்துல ஸ்டெப் பை ஸ்டெப் தாழ்மையான இது. ஒரு மாடிப்படி ஏற வேண்டும் என்றால் முதல் படியில் கால் வைக்க வேண்டும் அல்லவா? தாழ்மையான இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதாவது இந்த உலகத்தின் பிள்ளைகளாக நம்ம இருந்த வேளையில், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் தான் புத்திமான், நான் இந்த டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கேன், இவ்வளவு படிச்சிருக்கிறேன், இந்த காலேஜ்ல படிச்சேன், இந்த காலேஜ்ல வேலை பார்த்தேன், இதெல்லாம் உலக எண்ணங்கள். அதாவது வேற்றுமையான சிந்தனை. மற்றவங்களை பார்க்கிறப்ப அவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள், நான் படித்தவன். அவர்கள் பண்பாடு தெரியாதவர்கள், நான் பண்பாடு தெரிந்தவன். அவங்களுக்கு எந்த மேனர்ஸும் கிடையாது. இப்படியெல்லாம் நம்ம நினைப்போம். மேட்டிமையான சிந்தை இல்லாமல் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5:21. ஐசாயா 5:21. ஏசாயா 5:21 படிச்சு பாருங்க. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஐயோ, தங்கள் பார்வைக்கு ஞானிகள், தங்களுக்கு நான் பெரிய ஞானிகள் சொல்லுவாங்க, நாங்க பெரிய புத்திமான்கள், எங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அவர்களுக்கு ஐயோ. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல படிக்க நிறைய ஐயோ போடப்பட்டு விடுகிறது. அதுல தங்கள் பார்வைக்கு ஞானிகள் தங்களை புத்திமான்களாக எண்ணுகிறவர்களுக்கு ஐயோ. இவங்களுக்கு கடைசியில் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மனநிலை ரொம்ப இதாகிரும். ஏன்னா இவங்க நினைக்கிற மாதிரி மற்றவர்கள் அவர்களை மதிக்க மாட்டார்கள். அப்ப நினைப்பாங்க, நாங்க இவ்வளவு புத்திமான்களா இருக்கிறோம், எங்களை யாரும் அப்ரிசியேட் பண்ணலன்னு. அதுவே அவங்களுக்கு கவலைக்குரியதாக மாறிவிடும். நான் எவ்வளவு புத்திமான், எவ்வளவு ஞானவான், எங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனா யாருமே எங்களை மதிக்கலையே. இதை சிந்திச்சே சோர்வடைஞ்சிருவாங்க. உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். 1 கொரிந்தியர் 8:2. 1 கொரிந்தியர் 8:2. ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வான், ஆனால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. ஒரு எண்ணிட்டான எண்ணம், ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொண்டாலே அவன் அறிய வேண்டிய பிரகாரம் எதையும் அறியவில்லைன்னு அர்த்தம். அறிதல் என்பது அது பெரிய பிராக்டிக்கலா வந்துருங்க. வெறும் உண்மையான அறிவு என்பது அது தொடர்பு என்ன சொல்லலாம், அது ரொம்ப நடைமுறைக்கு உகந்து, வெறும் தலை அறிவு கிடையாது. தேவனை அறிதல் என்று சொன்னால் தேவனுடைய கட்டளையை வாழ்க்கையில கை கொள்ளுதல் தான் அவரை அறிகிற அறிவு. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான். அவரை அறிந்திருக்கிறவன் தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளுவன், அதனாலே அவனிடத்தில் தேவ அன்பு காணப்படும் அப்படின்னு 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். இல்லையா? இது உலகத்துல அப்படி இல்லை. நீ என்ன டிகிரி முடிச்சிருக்க, எவ்வளவு என்ன அனுபவம், புத்திமான் நினைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? ஆனா நம்முடைய மனது புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபம் அடைகிறோம் இல்லையா? அப்படி மறுரூபம் அடைகிறோம். நம்மை நாமே புத்திமான்கள் என்று எண்ண மாட்டோம். இந்த இதுல 12ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்குது பாருங்க. 12ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். எண்ணக்கூடாதுங்க. ஏதாவது நினைச்சு இது கர்த்தருடைய கிருபை என்று சொல்ல தெரியும். அதான் மிஞ்சி எண்ணாமல் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. மிஞ்சி எண்ணாதிருங்கள். அப்ப இன்னைக்கு நம்ம இதுல முடிச்சிடலாம் பாருங்க. அதாவது ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவைகள்ல உள்ளவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். இது எதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? இப்பிரபஞ்சத்துக்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இல்லையா? நம்முடைய மனம் புதிதாகிறது தேவ சித்தத்தை அறிவதற்கு. அப்படி புதிதாகிறப்ப நம்ம எப்படி வாழ வேண்டும்? இன்னும் சொல்ல போனால் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் இந்த பூமியில எப்படி நம்மை டுவர்ட்ஸ் அதர்ஸ், நம்மோடு பிறரோடு சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு, இதுதான் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை உலகத்திற்கு காண்பிக்கும். தேவனுடைய பிள்ளைகள் என்பதை உலகத்திற்கு காண்பிக்கும். வேற எதுவுமே கிடையாது. நம்ம ட்ரெஸ்ல ஏற்படுற மாற்றம், அந்த இது என்ன ஜுவல்ஸ் போடாம இருக்கிறது, இதெல்லாம் அப்படி கிடையாது. இந்த குணம் மாறணுங்க. குணத்துலதான் காண்பிக்க முடியும்.
மீதி உள்ள காரியங்களை கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற சனிக்கிழமை சிந்திப்போம். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் கர்த்தர் தாமே இந்த கூடுகை பைபிள் ஸ்டடியை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உடைய ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரத்திலே நாங்கள் மனது புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடைய வேண்டும். இப்பிரபஞ்சத்திற்கு ஏற்ப ஒத்த வேஷம் போடக்கூடாது. தேவ சித்தத்தையும் தேவனுக்கு முன்பாக எது நன்மையோ அவருடைய பரிபூர்ணமான அவருக்கு விருப்பம் எதுவோ அதை நிறைவேற்ற வேண்டும். நீர் என்ன விரும்புகிறீர், உங்களுடைய சித்தம் என்ன என்பதை எங்களுக்கு இந்த பகுதியில எழுதி கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, சமூக வாழ்க்கையிலே, பிறரோடு உள்ள தொடர்பிலே, உடன் விசுவாசிகளோடு உள்ள தொடர்பிலே நாங்கள் மறுரூபமாக்கப்படுகிறவர்கள். எங்களுடைய மனது புதிதாகிறதுனால மறுரூபமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை எங்கள் வாழ்க்கையின் மூலமாக காண்பிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொண்ட எல்லாருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். பல இடங்களில் இருந்தும் உங்களுடைய பிள்ளைகள் கலந்திருக்கிறார்கள், ஸ்தோத்திரம். இந்த பைபிள் ஸ்டடியானது அவருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாகவும் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கு ஏதுவாகவும் தேவ சித்தத்தை தங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றக்கூடியதற்கு ஏதுவாகவும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குட்டிவாக்க சபையாருக்காக ஸ்தோத்திரம். இந்த முயற்சியை எடுத்து அவர்கள் அதற்காக ஆண்டவரை ஜெபித்து காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறத்தக்கதாக நீ உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு கலந்து கொண்ட எல்லாருக்காக உமக்கு நன்றி. எங்களை உங்களுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால், எங்களுடைய ஜீவன் இருக்குமானால், நாங்கள் வருகிற சனிக்கிழமையும் இப்படிப்பட்ட கூடுகையிலே கலந்து கொள்ளும்படியான கிருபை எங்களுக்கு நீ தாரும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தையும் ஸ்தோத்திரத்தையும் எடுக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென்.